ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 kg வெயிட் வர சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 kg கேக்கும் 1/2 kg கேக்கும் ரெசிபி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 kg கேக் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அரைச்சி எடுத்துடலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொக்கோ பவுடரெல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம கேக் வந்து ஈக்குவலாக பொங்கி வரும். அடுத்து நம்ம கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். டைகரோட சாக்லேட் மிக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்திங்கன்னா கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க பவுலும் விஸ்க்கும் ட்ரையாக இருக்கணும். தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா முட்டை சரியாக பீட் ஆகாது. இப்போ நான் 1 நிமிஷமாக முட்டையை நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் 1 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து எப்போவுமே பொடிச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஹை ஸ்பீடில் நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், முட்டையோட எல்லோ கலரில் மாறி பியூர் ஒயிட் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சூடான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து பீட்டர்லேயே நான் லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பீட்டர்லேயே லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக நீங்கள் வந்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. கடைசியாக இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண வேண்டாம். பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதே சமயம் பீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கேக்குக்கு மேலே வந்து ஆயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டரை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். நான் 8 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதை பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணலாம். இல்லைனா பாத்திரத்தில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு நான் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சுகர் சிரப்பாக சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் வந்து நான் க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். க்ரீம் பீட் பண்ணும்போதே நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க பேலன்ஸை வந்து நான் நடுவில் ஃபில்லிங்காக சேர்த்துக்க போகிறேன். க்ரீமில் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். சென்ட்ரலில் ஃபில்லிங்காக நான் வந்து கொஞ்சம் சாக்கோ சிப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சாக்கோ சிப் சேர்த்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்த லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபில்லிங்காக நான் வந்து சாக்லேட் கனாஷும் சாக்கோ சிப்பும் சேர்த்துக்க போகிறேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். கேக்கை ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட்ஸையும் நான் வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ 3rd லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். நார்மல் கேக்ஸை வெட் பண்ணுறதை விட சாக்லேட் கேக்கை வந்து நீங்கள் அதிகமாக வெட் பண்ணணும். அப்போ தான் கேக் கட் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும். கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ரம் கோட் பண்ணுறதுனால உங்கள் கேக்கோட க்ரம்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆகி ஃபைனல் கோட்டிங் கொடுக்கும்போது கேக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் கேக்குக்கு மேலே வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த கேக்கோட சைட்ஸ்லலாம் லைன் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்கை நல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கேக் போர்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே வந்து நம்ம கனாஷ் ஊற்றிக்க போகிறோம். 1:1 ரேஷியோவில் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். கனாஷ் பண்ணுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கனாஷ் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஐசிங் நைஃப் வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நான் வெளியே எடுத்து இந்த கேக்குக்கு மேலே வந்து ஃபைனல் டெக்கரேஷன் கொடுத்துக்க போகிறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். அதில் க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் கொடுத்துக்கிறேன். சாக்லேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு கேக் மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான யம்மியான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.